சோனா வீட்டில் தான் டிவியில் வச்சுருந்த ஃபோனு காணா போச்சுன்னா ஒரு செகண்டில் கிச்சனில் வேலை பார்த்துருக்கிறதுல காணா போகுதுன்னா எப்படி காணா போகும்? ஆனால் ஒன்று, என் ஃபோனை எடுத்தவன் அவனை விடவே மாட்டேன். அவன் காலம் பூரா கதற அளவுக்கு கோயில் கோயிலாக போய் மாசாணி அம்மன் கோயிலில் போய் நான் மிளகாவை அரைச்சி அப்பிட்டு வருவேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்கேன், பாண்டி கோயிலுக்கு போவேன், சிவகங்கையில் போய் காசு வெட்டி போடுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விடவே மாட்டேன். கண்ணு முன்னால் அவன் கஷ்டப்படணும் என் ஃபோனை தூக்குனவன். உண்மையாகவே திருநதுக்காண்டி இப்படிலாம் பண்ணால் செல்ஃபோன் வந்துருமா? செல்ஃபோன் வராது, அது வேண்டாம். அவன் எவன் எடுத்தான்னு சொல்லி அவன் கஷ்டப்படணும்ல. அதை பார்த்து நான் ரசிப்பேன். ஏண்டா திருட்டு கபோதிங்களா, கூடவே இருந்துட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணியிருக்கீங்களான்னு. கார்த்தி என்ன சொன்னார் செல்ஃபோன் காணாமல் போனால? செல்ஃபோன் காணாம போச்சுன்னு அவன் காசு கிட்ட நாகர்கோவில் முடியலாம், கன்னியாகுமரி முடியலாம் வந்தார். ஃபோனை வாங்கி தரேன்னு சொன்னார். ஆனால் மசுரை கூட வாங்கி தரல. 3000 செலவு பண்ணி அழைச்சிட்டு போனார். 3 பேர் போனோம். ஃபோன் போச்சு. ஆனால் ஃபோனை எடுத்தோட நான் சும்மா விட மாட்டேன்.